பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே. அத்தியாயம் 14. மலரு பின்னால் இருந்து கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவள் தோளில் நாடியை பதித்தான் கணேஷ். வாடா பையா, என்ன இந்த பக்கம்? சும்மாதான் மலரு, உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு. வாடா மச்சான் என்றபடியே அவன் முதுகில் பட்டென்று அடித்தான் செந்தில். அத்தான், நீங்கள் வர வர ரொம்ப மோசம். எதுக்கு அடிக்கிறீங்க? சும்மா தட்டுனதுக்கு போய் அடித்தேன்னு சொல்கிற? கல்யாணமாகி 5 வருஷம் ஆகியும் இன்னும் பழகலையா நீ? ஓஹோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்கள் அக்கா உங்களை அடிக்குதுன்னா? புரிஞ்சா சரி. எங்கள் அக்காவை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தான், நாக்கு அழுகி போகும். ஐயோ, ஏய், உன் தங்கச்சி எப்படியெல்லாம் ஊரில் பேர் வாங்கி வச்சிருக்கா பாத்தியா? எல்லாம் என் நேரம்டி. மலர் சிரித்தாள். இங்கே பாருடா மச்சான், உன் அக்கா மாதிரி அமுங்குனியாக இருக்கிற பொண்ணுங்களை தான் நம்பவே முடியாது. மலர் மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை கூட நம்பிடலாண்டா. எது மலர் மாதிரி பொண்ணுன்னா அது பெற்று வச்சிருக்கே அந்த மாதிரியா? வாயில் நல்லா வருதாத்தான். பொண்ணை பெற்றுக்க சொன்னால் குட்டிச்சாத்தானை பெற்று வச்சிருக்கு இந்த மலர். டேய், நாங்கள் மலரையே குட்டிச்சாத்தான்னு தான் சொல்லுவோம். அப்பா அவள் பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? அட ஏன் அத்தான், நீங்கள் வேற. வாரத்தில் பாதி நாள் நான் சாவித்திரி கிட்ட அடி வாங்குறதே அவளால் தான். சிரித்தான் செந்தில். ஆமாம், 10 வயசில், அதாவது அறியாத வயசில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன விஷயத்தை யார் அவகிட்ட சொன்னது? தீயாக இருவரையும் முறைத்தபடி கேட்டான் கணேஷ். அவன் பார்வையை தவிர்த்து சுழல விட்டபடி அங்கிருந்து நழுவ முயன்றான் செந்தில். ஏன் அத்தான் உங்களுக்கு இந்த கொலவெறி? அவனை இழுத்து பிடித்து கோபமாக கேட்டான். நீ சொன்னதை தானடா சொன்ன. அட போங்க அத்தான், அவ வேணும்னே எங்கள் 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறா தெரியுமா? பாவமாக முகத்தை வைத்து அவன் சொன்ன நொடியில் அவனுக்கு சாவித்திரியிடமிருந்து அழைப்பு வந்தது. பதறி போய் அழைப்பை ஏற்றான். எங்க இருக்க நீ? ஏம்மா, என்ன ஆச்சு? சொல்லு, எங்க இருக்க? அக்காவையும் மலரையும் பார்க்க வந்தேன். உன் அக்கா பொண்ணு இப்போதான் ஃபோன் பண்ணான். என்ன அத்தை, என் மாம்சை எனக்கு விட்டு கொடுக்க ஒத்துக்கிட்ட போல. என்ன பொண்ணு கேட்க மாம்சு போயிருக்கு அப்படின்றா. உஷ்ண மூச்சுகளோடு கூறினாள். அவள் கத்தியது செல்போனை தாண்டி கேட்க செந்திலும் மலரும் உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கினார்கள். இப்போ உடனே நீ கிளம்பி இங்கே வர்ற? இன்னும் அக்கா ஸ்கூல்ல இருந்து வரலம்மா, அவள் வந்ததும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நிமிஷமே அங்கேருந்து நீ கிளம்புற, அவ்வளோதான். சின்ன மாமாவும் வெளியில் போயிருக்காரு சாவி, அவரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இப்போ நீ அங்கேருந்து கிளம்புறியா இல்லை நான் கிளம்பி என் அம்மா வீட்டுக்கு போகவா? ஏய் லூசு, கட் பண்ணிட்டா. இடுப்பில் கையை வைத்து மலரை முடியும் மட்டும் முறைத்தான். அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பை இப்பொழுது இருவரும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தார்கள். என் கஷ்டம் உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குல்ல? டேய் லூசு, அவ சின்ன பொண்ணு, விளையாட்டுக்கு பண்ணுறான்னு கூட உன் பொண்டாட்டிக்கு புரியல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அட விடு தம்பி, அவ கோச்சிட்டு போனா போகட்டும். நிஜமாவே என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். எது என்று அதிர்ந்தவன் அடுத்த நொடி அங்கிருந்து மனைவியை தேடி பறந்து சென்றிருந்தான். அதை கண்டு இன்னும் அதிகமாக சிரித்தார்கள். என்ன ஆச்சு இவனுக்கு, இப்படி தலை தெறிக்க ஓடுறான் என்றபடியே வந்தார் அமுதா. அது ஒன்றும் இல்லத்த, அவன் பொண்டாட்டியை கட்டுறதுக்கு முன்னாடி 3 வருஷம் சுத்தல்ல விட்டான்ல, அதான் இப்போ அவ சுத்தல்ல விடுறா என்றாள் மலர். கரெக்டுடி. அமுதா அவளை முறைத்தார். சும்மா இருக்க மாட்டியாடி நீ? பாவம் அவன், இத்தனை வயசாகியும் இந்த வாழ்த்தனம் உன்னை விட்டு போகுதா பாரு. அது கூடவே பிறந்தது சித்தி, இல்லைன்னா மலர அடையாளம் தெரியாமல் போயிடும். செல்வத்தின் குரலில் எல்லோரும் திரும்பி பார்க்க கையை கட்டியபடி கதவில் சாய்ந்து நின்று புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். வா மாமா, எப்போ வந்த? இன்றும் அவள் முகத்தில் அவனை கண்டதும் அதே பரவசம். இப்போதான், காஃபி எடுத்துக்கிட்டு வா என்று விட்டு அவன் அறைக்கு செல்ல அவசரமாக உற்சாகத்தோடு காஃபி எடுத்துக்கொண்டு அவன் பின்னாலேயே சென்றாள். செந்திலும் அமுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல செந்தில். செல்வத்தை அப்படி நேசிக்கிற மலரு, மலரை அவ இயல்போட அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த வயசுலேயும் அவள் மாறிடாமல் பார்த்துக்கிற செல்வம். 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாம் யாருமே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நினச்சே பார்க்கல. இல்லை, எல்லாத்தையும் கடவுள் முடிவு பண்ணிடுறாருமா. கரெக்டு தாண்டா. இசைக்கும் இதே மாதிரி ஒருத்தன் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா. மாமா, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அவசரமாக கேட்டான் செந்தில். அவனை முறைத்தார் அமுதா. அவளுக்கும் வயசாகிட்டு தான் இருக்கு.
உங்களுக்கெல்லாம் செல்ல பொண்ணுன்றதுனால இன்னும் இடுப்புலையே தூக்கி உட்கார வச்சுட்டு அவளை வேற வீட்டுக்கு அனுப்ப யோசிப்பீங்களா? செந்திலின் முகம் நொடியில் வாடிப்போனது. அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டினார் அமுதா. பொண்ணுங்கண்ணா அப்படிதான்டா. உன் பையனுக்கு ஒருத்தியை கூட்டிக்கிட்டு வரும்போது இனிக்குதில்ல, பொண்ணை அனுப்பும்போது மட்டும் வலிக்குதோ? சின்னதாக சிரித்து தன் நெஞ்சை நீவிக்கொண்டான். உண்மைதாம்மா. அது சரி, ஹாஸ்டல்ல இருந்ததுனால அப்பப்போ பிரிஞ்சு இருந்து பழக்கப்பட்ட இசைக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, இன்னும் அப்பனும் மகனும் உங்கள் கைக்குள்ளேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆடினிக்கெல்லாம் என்ன பண்ணுவியோ? மா சும்மா இருங்கம்மா, இப்போ எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு? அவன் எல்லாம் இன்னும் குழந்தை தான், தேவையில்லாமல் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு என்று விட்டு இறுகிய முகத்தோடு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். அவன் பயத்தை எண்ணி சிரித்து கொண்டார் அமுதா. அலுவலகத்தின் வெளியில் தான் புக் செய்த கேபிற்காக காத்து கொண்டிருந்தாள் இசை. சேகர் வருவதாகத்தான் சொன்னான். இவள் தான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். சேகர் எப்பொழுதும் வீட்டிற்கு வர 7 அல்லது 8 மணி ஆகிவிடும். தனக்காக அவன் சீக்கிரம் கிளம்பி வர வேண்டாம் என்று எண்ணி மறுத்துவிட்டாள் இசை. அப்போது அலுவலகத்தில் இருந்து வெளியில் வந்தாள் கிருபாஷினி. இசை இருந்ததற்கு எதிர் திசையில் நடந்து சென்றாள். இவ எதில் போறா? பஸ் ஸ்டாப்புக்கு போகிற மாதிரி இருக்கே. பேசாம நம்ம கேப்லேயே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுவோமா? யோசித்து கொண்டே அவளை தொடர்ந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றதும் இசை நினைத்தது போல் பேருந்து நிலையத்தின் நிழற்குடையில் சென்று அமர்ந்தாள். சிறு புன்னகையோடு அவளை நோக்கி நடந்தாள் இசை. அந்த நிழற்குடையை அவள் நெருங்கும் வேளையில் ஒரு BMW கார் வந்து நின்றது. அதை கண்டதும் எழுந்து நின்றாள் கிருபா. வெள்ளை சீருடை அணிந்த ஓட்டுநர் இறங்கி வந்து காரின் பின்பக்க கதவை திறந்துவிட அதில் ஏறி அமர்ந்தாள் கிருபாஷினி. அவன் பவ்யமாக கதவை மூடிவிட்டு சென்று ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். அடுத்த நொடி கார் அங்கிருந்து சீறிக்கொண்டு கிளம்பியது. இதை கண்டு சிலையாக உறைந்து நின்றாள் இசை. கிருபாஷினி யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.